வருஷத்துக்கு 3 முறை வாக்களிக்கிறோம். 3 முறை எதுக்கு வாக்களிக்கிறாங்க மக்கள்னா, ஒரு எம்பி எலெக்ஷனுக்கு, ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும், அதுக்கப்புறம் ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு வாக்களிக்கிறாங்க. எதுக்காக வாக்களிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா எலெக்ஷனை பற்றி இத்தனை சேனல்ஸ், இத்தனை டிபேட்ஸ் இவ்வளோ போயிட்டு இருக்கிற பட்சத்தில் எதுக்காக வாக்களிக்கணும்னா, என் வீட்டு பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், அதை தாண்டி பொது பிரச்சனைன்னு ஒன்று நாட்டில் இருக்கும். அந்த பொது பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நானா அனுப்புனா என் தெரிஞ்சவன் சொந்தக்காரன் ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பிட்டு இருப்பேன். பொதுவான ஒரு ஆளாக இருக்கணும், அதனால மக்களால் தேர்ந்தெடுக்கணும் தான் சொல்கிறோம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நான் ஒன்றும் சயின்டிஸ்டாக இது ஒன்றும் கண்டுபிடிச்சிருக்கேன். பட் இதில் ஏன் தேர்ந்தெடுக்கிறான்னா, இந்த பொது பிரச்சனைன்னு ஒன்று வர்றப்போ அந்த பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணாமல், பிரச்சனையை மட்டும் பேசாமல், பிரச்சனைக்கு தீர்வு காண்றது யாரு அப்படிங்கிறது தான் மக்களுக்கு மிக மிக அவசியம். அந்த பிரச்சனை நடக்கிறப்போ என்னோட வலதுகரமா இடதுகரமா வந்து நின்று அந்த பிரச்சனைக்கு என்னோட ஒருவனா இருந்து யாரு தீர்ப்பு காண்பா அப்படிங்கிறதா மக்களுக்கு மிகவும் அவசியம். இதுக்காகத்தான் அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் பிரதானமா இருக்கிறாங்கிறது என்னுடைய கருத்து.